சாந்தி பாபோட இனிமையான மகாவாக்கியம் இன்று 6/5/2025 बाबा சொல்றாங்க, मीठी बच्चे याद में रहने की मेहनत करो तो पावन बनते जाएंगे. अभी बाप तुम्हें पढ़ा रहे कि फिर साथ में ले जाएंगे. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான கடுமையான முயற்சி உழைப்பு செய்ய வேண்டும். தோ பாவன் பன்தே ஜாயேங்கே, அப்பொழுது நீங்கள் தூய்மையாகிக் கொண்டே இருக்கலாம். அபி பாப் துமை படா ரஹே, இப்போ பாபா உங்களுக்கு படிப்பிக்கின்றார். ஃபிர் சாத் में ले जाएंगे, பிறகு அவர் கூடவே அழைத்து செல்வார். இப்போ நம்ம நினைவில் இருக்கிறதுக்கான கடும் முயற்சி செய்யணும், அப்போதான் தூய்மையாக முடியும். கौन-सा पैगाम तुम्हें सभी को देना है, பாபா கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒரு செய்தி நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும்? பதில், அப் கர் சல்னா இஸ்லே பாவன் பனோ. இந்த ஒரு விஷயம்தான் நம்ம எப்போவுமே புத்தியில் வச்சுக்கணும். இப்பொழுது பரந்தாம வீட்டுக்கு திரும்பணும், ஆகையினால் தூய்மையாகணும். இது ஒன்று தான். பதைத்த பாவன் பாப் காத்தே முஜே யாத் கரோ தோ பாவன் பன் ஜாயேங்கே. பதைத்த பாவனன் தந்தை என்ன சொல்றார்? குழந்தைகளே, நினைவு செய்யுங்க, நீங்க பாவனமாயிடலாம். पैगाम सभी को दो, இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. பாப் ने अपना परिचय तुम बच्चों को दिया है. பாபா தன்னோட அறிமுகத்தை குழந்தைகளாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். आप तुम्हारा कर्तव्य बाप का शो करना है. அவர் அவரோட அறிமுகம் கொடுத்துட்டார். இப்போ உங்களுடைய கடமை என்ன? பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். கஹா பி ஜாதா சன் ஷோஸ் ஃபாதர், சொல்லப்படுகின்றது மகன் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார், வெளிப்படுத்துவார். அப்போ நாம் குழந்தைகள் பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். பாபா முரளியில் சொல்றாங்க, பாபா வந்திருப்பதை பதீத்த ஆத்மாக்களை பாவனமாக. பாப்கோ புலாத்தே, பாபா அழைக்கிறாங்க, பதீத்த பாவனை வாங்க. பாப் காத்தாய், பாபா என்ன சொல்றார்? குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்க, தூய்மையாகி விடுங்கள். நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகலாம். ஒவ்வொருத்தருக்கும் செய்தி கொடுங்க. இந்த நேரம் பாரதம் வைஷ்யாலயமாக இருக்கிறது. பहले பாரதி சிவாலயம் தான், முதல்ல பாரதம் சிவாலயமா இருந்தது. அபி தோனோ தாஜ்னே, 2 கிரீடமும் இல்லை. ये भी तुम बच्चे जानते हैं, पतित पावन बाप कहते मुझे याद करो. இதுவும் பாபா சொல்றார், நீங்க பதைத்த பாவன் தந்தை நினைவு செய்யுங்க, அப்போ நீங்க தூய்மையாயிடலாம். நினைவுல தான் முயற்சியே இருக்குது. போத்தோடே ஜோ யாத் மே ரஹதே நரே, ரொம்ப கொஞ்சம் குழந்தைங்க தான் நினைவுல இருக்கிறாங்க. பகத் மாலா பி தோடோ கி ஹே, பக்த மாலையும் கொஞ்சம் பேரோடு தான் இருக்கு. கன்னா பகத், நாரத், மீரா, கன்னா பகத் அவர் பேர், நாரதர், மீரா, அப்படி நிறைய பேர்கள் இருக்கு. இதுல கூட எல்லாருடையதும் வராது இல்லையா? इसमें तो सब तो नहीं आकर पढ़ेंगे, कल पहले जिन्होंने पढ़ा वही आते हैं. ஞானம் படிக்கிறது கூட எல்லாரும் வந்து படிக்கிறது இல்லை, பாடம் கேட்குறாங்க, 7 days கோர்ஸ் கேட்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன ஆயிடுறாங்க, காணா போயிடுறாங்க. எல்லாரும் ஞானம் வந்து கேட்கறதில்ல, படிக்கிறதில்ல. அப்படி பாபா ஆயே தும் பச்சோं को ले जाने, பாபா வந்திருக்கதே எதுக்காக? குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு. சர்வசக்திவான் ஏக் பாப் கே சிவாய் கோய் கோ கஹ नहीं सकते. சர்வசக்திவான் ஒரு பாபா தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கோ ஸ்ரீ नहीं कह सकते. பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. அல்மைட்டி யாரு? ஒரே ஒரு தந்தை தான், அவர் தான் வேர்ல்டோட அல்மைட்டி அத்தாரிட்டி, ஞானக்கடல். அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அல்மைட்டி அத்தாரிட்டின்னு. மற்றபடி சாது சன்னியாசியில் இருக்கிறாங்க, அவங்க சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. சாஸ்திரத்தை பற்றி எல்லாமே தெரியும். பக்தியினுடைய அத்தாரிட்டி என்று கூட சொல்ல முடியாது, சாஸ்திரங்களை நிறைய படிச்சிருக்காங்க. உனக்கா சாரா மதார் சாஸ்திரம், எல்லா ஆதாரமே இதில் சாஸ்திரத்தை வைத்து தான் இருக்கும். சமஸ்தே ஹே பக்தி கா ஃபல் பகவான் கோ தேனா ஹே, இது புரிஞ்சிருக்காங்க எல்லாரும். பக்தி நம்ம செய்தோம்னா அதுக்கான பலன் கடவுள் கொடுப்பார். பக்தி கப் ஷுரு ஹுயி கப் பூரி ஹூனி பத்தா நஹி. பக்தி எப்போ ஆரம்பமானது, ஏன் கடவுளை பக்தி செஞ்சோம், ஏன் செய்து கொண்டு இருக்கிறோம், இது எப்போ முடிவடையும், யாருக்கும் தெரியாது. பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, பக்தி செய்யறது மூலமா பகவான் நம்மளோட ராசியா இருப்பாரு, பகவான் சே மில்னே கி இச்சா ரஹती है, அவரை சந்திக்கிறதுக்கான ஆசை இருக்குது. பரந்து ஓ கிஸ்கி பக்தி சே ராசி ஹோகா, ஆனா அவர் யாரோட பக்தியில ராசி ஆகுவாரு இல்லையா?
जरूर उनकी भक्ति करेंगे तब तो राशि होगा. அவரை என்ன பண்ணும், முழுமையா நினைக்கணும், அவர்கிட்ட பக்தி செஞ்சு அப்ப ராசியா இருப்பார். तुम शंकर की भक्ति करो तो बाप राशि कैसे होगा. நீ சங்கர போய் பக்தி செய்றீங்க, அப்போ பாபா ராசியா இருப்பாரா? ஹனுமனுடைய பக்தி செஞ்சா சிவபாபா ராசியா இருப்பாரா? காட்சி கிடைக்கும், ஹனுமனோட காட்சி கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடைக்கிறதில்ல. பாபா சொல்றாங்க, சாட்சாத்காரம் கூட நான் சேவிக்கிறேன். பரந்து ऐसे नहीं कि मेरे साथ आकर मिलेंगे. அப்படி கிடையாது. காட்சி காட்டுறேன். ஹனுமனை பக்தி செய்கிறாரா, ஹனுமனோட காட்சி கிடைக்கும். விநாயகரை பக்தி செஞ்சா விநாயகரோட காட்சி கிடைக்கும். ஆனால் அவர்கள் யாரையும் பாபா சந்திக்கிறதில்ல, சிவன் சந்திக்கிறதில்ல. भगत भक्ति करते हैं भगवान से मिलने के लिए. भगवान भक्ति செய்கிறாங்க எதுக்காகனா அவரை சந்திக்கிறத. காத்தே பதானைக்கு பகவான் கிஸ் ரூப் में आकर मिले சொல்லுவாங்க. இதை கூட தெரியல, கடவுள் எந்த ரூபத்தில் நம்மளை சந்திப்பான்னு தெரியல. तुम मेरे साथ मिलते हो नहीं, நீங்கள் என்னை சந்திக்கிறதெல்லாம் இல்லைன்றார் பாபா. பக்தி செய்றீங்க, அவ்வளோதான். ஆக பாபா இவரோட சரீரத்தில் வந்திருக்கிறாரு. कैसे मैंने इनमें प्रवेश किया, कैसे इनको दिखाया, मेरा तो सो तुम्हारा, तुम्हारा सो मेरा, देख लो. तुम मेरे मददगार बनते हो. अपने तन मन धन से तो उनकी एवज में तुमको ये मिलेगा. பாபா இவரோட சரீரத்தில் பிரவேசம் ஆயிருக்கிறார் இல்லையா? எப்படின்னா பிரவேசம் ஆற இதெல்லாம் பாபா காட்டுறார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு பிரம்ம பாபா, சிவபாபா கிடைச்சோன்னே எல்லாமே காட்டிட்டார் பாபா. என்னோடது எல்லாமே உங்களோடது பாபா, உங்களோடது எல்லாமே என்னோடது. பாருங்க பாபா எப்படி பரிமாற்றம் பண்ணிட்டு. அது மாதிரி நீங்கள் இப்போ எனக்கு உதவியாளர் ஆயிட்டீங்க. உடல் மனம் பொருள் மூலமாக உதவியாளர். அதுக்கு ரிட்டர்னாக பாபா என்ன கொடுக்குறார்? ईश्वर राज्यती கொடுக்குறார். बाप कहते मैं साधारण तन में प्रवेश करता हूँ. जो अपने जन्मों को नहीं जानते हैं, நான் சாதாரண உடலில் பிரவேசம் ஆயிருக்கிறேன், அவருக்கு அவருடைய ஜென்மத்தை பற்றியே தெரியாது. அந்த மாதிரி பாபா என்ன செய்கிறாங்க, அவங்க எதை பற்றியுமே தெரியாது அவருக்கு. யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. பிரம்மாவோட சரீரத்தில் சிவ பாபா பிரவேசார். खाते भी है बाबा हमको पावन बनाकर स्वर्ग में ले जाओ. சொல்றாங்க ஆத்மாக்கள், பாபா எங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க. ஆசை இருக்குது, சொர்க்கம் போகணும், கிருஷ்ணபுரிக்கு போகணும், விஷ்ணுபுரிக்கு போகணும். ஆனால் அது என்னது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணான்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கும் கிருஷ்ணமயம், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுவாங்க. எதை செய்தாலும் அவருக்கு போய் அர்ப்பணம் சொல்லுவாங்க. பரமாத்மா சர்வவியாபி, எங்க பார்த்தாலும் நீங்க தான். பரமாத்மாவே எங்கும் நிறைஞ்சிருக்கிறார், எல்லாத்திலும் பரமாத்மா இருக்கிறார். எல்லாமே அவருடைய ரூபங்கள் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த லீலையெல்லாம் அவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறார். பகவானன் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார் லீலை செய்யறதுக்காக. அப்ப லீலை செய்வார்ல. பரமாத்மாக்கு துனியா, அப்போ பரமாத்மாவோட உலகம் இது. அவரே வந்து லீலை செய்கிறாருன்னா இந்த உலகம் எப்படி இருக்கணும்? எவ்வளோ தூய்மையாக இருக்கணும், எவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்கணும், எவ்வளோ சுகமான வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்ததுன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளே வந்து லீலை பண்ணார், கடவுளே வந்து உதவி செஞ்சார், திருவிளையாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ண லீலை சொல்கிறோம். அது மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க, இருந்திருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ இல்லையே. பரமாத்மா எங்கும் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ள இருக்கிறார். परमात्मा की दुनिया स्वर्ग में देखो वहाँ गंदगी कोई बात ही नहीं. அப்படி பரமாத்மாவே எல்லா இடத்துலையும் இருக்கிறார், அவரே எல்லா சேவையும் பண்ணுறாரு அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கணும்? அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அவருடைய எதுவும் இந்த பதித்த உலகத்தில் பாபா உருவாக்கக்கூடிய உலகம் எது? ஸ்வர்க பூமி. அங்கே அழுக்கான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, அழுக்கான சிந்தனைகளும் கிடையாது, அழுக்கான விஷயங்களும் இல்லை. அங்கே எங்கே துக்கத்துக்கான விஷயமும் இல்லை. அழுக்கே இந்த உலகம் பாருங்க, அழுக்கே அழுக்கா இருக்கு. அப்புறம் சொல்றோம் பரமாத்மா எங்க இருக்கிறாரு? பரமாத்மா இருந்தாலே சுகம் தானே கொடுப்பாரு. அப்ப இந்த உலகத்துல சுகமே இல்லையே. ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க துக்கம், ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க துக்கம். பச்சா ஆயா சுக் ஹோவா, மரா தோ துக் ஹோகா. குழந்தை பிறக்குது, சுகமா இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. இறந்து போனா துக்கம் ஆயிடுது. அரே பகவானே தும்கோ சீஸ் தி ஃபிர் லே லி. சரி கடவுள் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, விட வேண்டியதானே, ஏன் அழணும் நீங்க?
சத்தியுகத்தில் இந்த மாதிரி அழ வேண்டிய விஷயம்லாம் இல்லைன்னா அங்கே துக்கம் ஏற்படாது. மோகஜித் ராஜாவோட கதை கேட்குறீங்கல்ல, எல்லாம் இதை கதை சொல்கிறாங்க. அது போய் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. உண்மைக்குமே சார்னே இந்த சாரம்லாம் எதுவும் இல்லை. சத்தியமே ரிஷி முனி ஹோத்தே नहीं, சத்தியுகத்தில் ரிஷி முனிவர்லாம் கிடையாது. और यहाँ भी ऐसी बात तो हो नहीं सकती. சத்தியுகத்தின விஷயங்கள் இங்கே எதுவும் நடக்காது. ऐसा कोई மோஜித் ராஜா तो हो नहीं, இங்கே எந்த மோஜித் ராஜாவும் கிடையாதுன்றார் இல்லையா. அந்த குழந்தையினுடைய சட்டை அதில் ரத்தம் இருக்கும், அதை காட்டுவாங்க கொண்டு வந்து. உங்களுடைய வாரிசு இறந்து போயிட்டார் இளவரசன்னு. அப்போது ராஜா உண்மையை சொல்ல மாட்டார். அப்படி கதை சொல்லுவாங்க. அப்படி யாரும் இங்கெல்லாம் இருக்க முடியாது. குழந்தை மீது மோகம் இல்லாதவங்க அப்படி யார் இருப்பாங்க இல்லையா. எல்லா விகாரங்களும் ஆத்மாவில் இருக்குது. மோகமும் இருக்குது, பற்றும் இருக்குது இல்லையா, கோபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆத்மா தம்மு பிரதான் ஆயிடுச்சு இல்லையா. அச்சா, பாபா தார்னிக் சொல்றாங்க, கபி கிசி பாத்மே மூஞ்சுனானே, எந்த ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் இருக்கக்கூடாது. தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விடக்கூடாது. துஷ்மனி பனானேபி தேகம், விருப்பா இருக்கிறது, எதிரியை உருவாக்கிக்கிறது, அதெல்லாம் தேகாபிமானம். எதிரியா மற்றவங்களை நினைக்கிறது. சங்கு தோஷத்தை அப்படி बहुत சம்பாலுக்கு அந்த சங்கு தோஷத்தை நான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். தூய்மையாக ஆக வேண்டும். தன்னுடைய நடத்தை மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பிரீத் புத்தி, அன்பான புத்தி உடையவராகி ஒரு தந்தையினுடைய கலப்படமற்ற நினைவில் இருங்கள். அன்பான புத்தியுடைய ஒரு தந்தையினுடைய கலப்படமற்ற நினைவில் இருங்கள். உடல் மனம் செல்வம் மூலமாக பாபாவுடைய காரியத்தில் உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம், न्यारे और प्यारे बनने का राज जानकर राशि रहने वाले राजयुक्त भव. அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் ஆகக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொண்டு ராசியாக இருக்கக்கூடிய, சேர்ந்திருக்கக்கூடிய, ரகசியம் புரிந்தவராக ஆகுக. जो बच्चे प्रवृत्ति में रहते न्यारे और प्यारे बनने का राज जानते, எந்த குழந்தைங்க இல்லறத்தில் இருந்து கொண்டு விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க சதா எப்படி இருப்பாங்க, ஸ்வயம்பி ஸ்வயம்சே ராஜேர, தனக்குத்தானே அவங்க எப்படி இருப்பாங்க, ராசியாக இருப்பாங்க. தனக்குத்தானே ஒத்து போய்க்குவாங்க. பிரவருத்தி கோபி ராசி கர்த்தே, குடும்பத்தையும் என்ன பண்ணுவாங்க, ராசியாக வச்சுருப்பாங்க, இணைஞ்சு போவாங்க. சாத் சாத் சச்சே தில் ஹோனேக்கே காரணம், உண்மையான உள்ளம் இருக்கக்கூடிய காரணத்தினால சாஹிப் பாபாவை கூட சதா என்ன பண்ணுவாங்க, ராசியாக வச்சுருப்பாங்க. பாபா சொல்கிறது புரியும், சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. ஐசி ராசி ரனிவலை, அப்படி எல்லோருக்கூடும் இணைந்து இருக்கக்கூடிய ராஜயுக்த குழந்தைகள், ரகசியம் புரிந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கும் சரி பிறருக்கும் சரி எல்லா இடத்துலையும் ஒத்து போவாங்க. அந்த ஒரு குணம் இருக்கக்கூடிய காரணத்தினால अपने प्रति व अन्य प्रति, अन्य किसी के प्रति किसी को काजी बनाने की जरूरत नहीं. அவங்களுக்கு இது ஒன்று அவசியமாகவே இருக்காது. ஏன் அவசியம் இருக்காது, எந்த விஷயத்தில் அவசியம் இருக்காதுன்னா, தனக்காகவும் சரி அந்நியருக்காகவும் சரி பிறரை நியாயம் சொல்ல வேண்டும் அப்படின்னு எந்த ஒருத்தரையும் அவங்க நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்களை நமக்கு நியாயாதிபதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன், அவங்க எல்லாரும் கூட ராசியாக இருக்கும்போது அது அவங்களுக்கு அவசியப்படாது. क्योंकि वो अपना फैसला अपने पास आप कर लेते, ஏனென்றால் தன்னுடைய முடிவை தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தானே எடுத்துருவாங்க. தனக்குத்தானே நம்ம திருப்தியாக இருக்கிறோம், மற்றவங்களோடையும் இணைஞ்சிருக்கிறோம், பாபா கூடயும் ராசியாக இருக்கிறோம், அதனால நமக்கான முடிவை நம்மளே எடுத்துறோம். इसलिए ஆகையினால் உன்னை கிசிக்கோ காஜி வக்கீல் யா ஜட்ஜ் பனானேக்கு ஜरूरत नहीं, ஆகையினால அவங்க எந்த ஒருவரையும் எனக்கு நியாயம் சொல்ல வேண்டும், ஒரு நியாயாதிபதி வேணும், ஒரு வக்கீல் வேணும், ஒரு ஜட்ஜ் வேணும் என்ற அவசியம் அவங்களுக்கு இருக்காது. ஸ்லோகன், சேவா से जो दुआएं मिलती है वो दुआएं ही தந்துருஸ்தி கா ஆதார் ஹே. சேவை மூலமாக என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதோ அது, அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஆதாரம். சேவை மூலமாக என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதோ அந்த ஆசீர்வாதங்கள் தான் ஆரோக்கியத்திற்கான ஆதாரம். அவ்வக்த இஷாரை.
இன்னைக்கு பாபா வேக்தேஷாரா சொல்கிறாங்க, ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணா செய்யுங்க. எப்படி ஸ்தூல சரீரத்தில் விசேஷமாக சுவாசம் செல்வதுன்றது ரொம்ப அவசியமானது. சுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி தான் பிராமண வாழ்க்கையோட சுவாசமே தூய்மை தான். 21 ஜென்மத்தினுடைய அந்த பிராப்திக்கு ஆதாரமே பாருங்க தூய்மை தான். ஆத்மா பரமாத்மனுடைய சந்திப்புக்கு ஆதாரமும் பவித்திர புத்தி தான். சங்கமிக பிராப்திக்கே ஆதாரம் பாருங்க. எதிர்காலத்தில் பூஜைக்குரிய அந்த பதவி அடைவதற்கு ஆதாரமும் பவித்திரதா. ஆகையினால பவித்திரதாவினுடைய தூய்மையினுடைய இந்த பர்சனாலிட்டியை வரதான ரூபத்தில் தாரணா செய்யுங்க.